67வது குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தின விழாவில் ஆளுநராக ஆர் என் ரவி 5வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ரவிக்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ராணுவம், கடற்படை, வான்படை பிரிவினர் அணிவகுத்து ஆளுநருக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏவுகணைகள், பீரங்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அடங்கிய ஊர்திகள் அணிவகுப்பு செய்தனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த ஆளுநரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீதிபதிகள், அமைச்சர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குடியரசு நாளை ஒட்டி பல்வேறு பிரிவுகளில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்தார். வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் நீலகிரி தீயணைப்பு வீரர்கள் சங்கர், சுரேஷ், ரமேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. மேலும் வீரதீர செயலுக்கான பதக்கம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மறைந்த பீட்டர் ஜான்சனின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது திருப்பூரைச் சேர்ந்த கலிமுல்லாவுக்கும், நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது தஞ்சையைச் சேர்ந்த வீரமணிக்கு வழங்கப்பட்டது. இவை தவிர ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர் என 5 பேருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது. மதுரை மாநகர காவல் நிலையத்திற்கு சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் சேர்ந்தது முதல் திமுக தலைவருக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் உறக்கமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி குன்னூரில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான டி ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் சேர்ந்தது முதல் திமுக தலைவருக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் உறக்கமில்லை என்றும், திமுக தலைவர் ஸ்டாலின் கனவை அடித்து நொறுக்கி எடப்பாடி பழனிசாமி அற்புதமான கூட்டணியை அமைத்துள்ளார் என்றும் பேசினார். மேலும் 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை டிடிவி தினகரன் வழிமொழிந்துள்ளார் எனவும் தெரிவித்தார். அதிமுக அறிந்துக் கொள்வார்கள், அண்ணன் தம்பி சண்டை நிறைய இருக்கிறது, அவர்கள் சேர மாட்டார்கள் என்று கனவு கண்டார்கள். எடப்பாடியாரும் டிடிவி தினகரனும் சேர மாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே அண்ணன் தம்பி சண்டை, இது எங்கள் உறவு, ஒரு தாய் பிள்ளைகள், அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணன் டிடிவி தினகரனும் கலைவோட்டு இன்றைக்கு இயக்கத்திற்காக வெற்றிக்காக அம்மாவுடைய ஆட்சேபத்திற்காக இணைந்திருக்கார்கள். இதை பார்த்ததிலிருந்து, இது நடந்ததிலிருந்து, 23ஆம் தேதியிலிருந்து, நேற்று முன்தினம் நடந்ததிலிருந்து இன்று வரை திமுக தலைவருக்கு உறக்கமில்லை, திமுக அமைச்சர்களுக்கு உறக்கமில்லை, திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு உறக்கமில்லை. எங்களுக்குரிய மரியாதை மற்றும் சீட்டுகளை யார் தருகிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டன் ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பின் கீழ் 4ஆம் கட்ட பரப்புரை சுற்றுப்பயணம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு கேப்டன் ரத யாத்திரையை தொடங்கி வைத்து நடைப்பயணமாக விளாத்திக்குளம் மக்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீங்கள் முதல்வராக உட்கார உங்களுக்காக உழைக்கும் நாங்கள், எங்களுக்குரிய மரியாதை மற்றும் சீட்டுகளை யார் தருகிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணி என திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்க முதலமைச்சரா உட்கார்றதுக்கு நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம். அப்போ அதிமுக திமுக புரிஞ்சுக்கங்க, எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய சீட்டுகளையும் யார் தருகிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி. நீங்க மட்டும் நாங்க 170 இடத்துல போட்டி போடுவோம், நாங்க மட்டும் அப்படி தனித்து பெரும்பான்மை காணுவோம் சொல்றீங்களா? அப்ப தேமுதிக உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு. இந்தியை திணிக்கவிட்டால் நம் அடையாளத்தை இழந்து விடுவோம் என்ற அச்சம் இருக்க வேண்டும் என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவுறுத்தியுள்ளார்.
மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் திமுக சார்பாக மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், என்றைக்கு நாம் இந்தியை திணிக்க விடுகிறோமோ அன்றைக்கு நம் அடையாளத்தையும் இழந்து விடுவோம் என்ற அச்சம் இருக்க வேண்டும் என்றும், இதனை பல வகையில் பல தலைமுறைகளில் நடத்தி வருகிறது திமுக இயக்கம் என்றும் தெரிவித்தார். மொழி என்பது தொடர்புக்கான ஒரு கருவி மட்டுமல்ல, ஒரு இனத்தின் பன்னெடுங்கால வரலாற்றையும் சிந்தனையும் வளர்ச்சியையும் பண்பாட்டையும் கொண்டுள்ள ஒரு உயிருள்ள ஒரு கருவூலம். தமிழர்கள் தங்கள் மொழி மீதான ஆதிக்கத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாகவே எதிர்த்தும் வருகிறார்கள். அவ்வகையில் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி பாதுகாப்புக்காக பல போராட்டங்கள் நடந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.